ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரநர்களை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், வித்தியாகாரன் புதனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. உத்திரம் 2, 3, 4, அஷ்டம் 4 பாதங்கள், சித்திரை 2 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதிநட்பில் இருக்கிறாரு, விரயசானத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 1, 10 கூடிய 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக கொஞ்சம் வெளியே அலைச்சல் இருக்கும், வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்கும். ஆனால் லாபமாக தான் இருக்கும். சரியா? ஏன்னா அவர் அதிநட்பு பெற்று தான் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்து 5ஆம் இடத்தை நோக்கி வர்றார். வக்கரமாகி 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் புதன் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறாரு. நல்ல விசேஷம்தான். அடுத்து 7ஆம் இடத்துல ராகு சனி பகவான் சாரை எடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மணி உறவுகளையும் சரி, கூட்டுத் தொழில், பங்கு சந்தை, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து 9ஆம் இடத்துல செவ்வாய் குரு, நல்ல அமைப்பு தான், குருமங்கள யோகம். 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் 11ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு தான், ராஜ யோகம் தான், ராஜ மரியாதை தான். அரசு வழியில் நல்லாயிருக்கும். அரசாங்க ஊழியர்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் மிகச்சிறப்பாக பலன்களை கொடுப்பார். இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்குது. இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா ஆடி மாதம் மற்ற ராசிக்கெல்லாம் போட்டேன், கன்னி ராசிக்கு போடலை. அந்த குறைய நீக்கிடுவோம். ஏன்னா கன்னி ராசிக்கு எப்போயுமே போதி ஜோரத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் போடுவேன். நட்சத்திரங்களுக்கும் அப்படி தான், உத்திரம், அஸ்தம், சித்திரைக்கும் அப்பப்போ வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். முடிஞ்சால் அடுத்து நான் நட்சத்திரத்துக்கும் போடுறேன், நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களை போடுறேன். இப்போ இன்றைக்கி 19/7/2024 ஆடி 3ஆம் தேதி ஆகிப்போச்சு. ஆடி 31 நாட்கள், இன்னும் பேலன்ஸ் நாட்கள் இருக்குது. ஆடி மாதம் ரொம்ப முக்கியம். சரியா? உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது, ஆடி பௌர்ணமி நடக்குது. நாளை இரவு 20/7/2024 இரவு ஆரம்பித்து 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6:18 வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. பௌர்ணமிக்கு கொண்டாடுங்க, வழிபடுங்க, விரதம் இருங்க. நல்ல அமைப்பு தான். அது கோகிலா விரதம் அப்படிம்பாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரிய பவனை நினச்சி விரதம் இருங்க. சூரிய பவன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஆடி மாதம் முழுக்க அளப்பரிய பலன்களை கொடுப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரிய நாமத்தை சொல்லுங்கள். சரியா நேயர்களே? நான் சூரிய நாமத்தை இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம பலன்களை பார்த்துட்டு நான் சூரியனை நீங்கள் எப்படி வணங்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா சூரியனை ரொம்ப முக்கியமான கிரகம். அவரை நீங்கள் வழிபடுறது மிகச்சிறந்தது. ஓகே நேயர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருந்திருக்கிறாரு. அடுத்து விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். இப்போ பணம் தாராளமாக இருந்துகிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏன்னா லாபஸ்தானத்தில் 2 கிரகங்கள் இருக்குது, சுக்கிரனும் சூரியன் இருக்கிறதுனால பண வரவு இந்த ஆடி மாதம் எல்லாம் வந்துக்கிட்டே தான் நேரம் இருக்கும். அதே நேரத்தில் விரயமும் இருக்கும். ஏன்னா புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் விரயத்தோடு தான் காரியத்தை கொண்டு போவார். குறிப்பாக தொழில் பண்ணுறவங்களுக்கு விரயம் இருக்கும். சரியா? தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் விரயம் இருக்கும். ஆனால் அது லாப நோக்கத்தில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. அது விலை உயர்ந்த பொருளாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், கொஞ்சம் காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. அது மாதிரி எதிர்காலம் ஃப்யூச்சர் நினச்சி நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒரு நன்மையை கொடுக்கும். அது இந்த மாதத்தில் சில நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு அச்சாரம் பண்ணுவீங்க. ஆடி மாதத்தில் நல்ல காரியம் எது பண்ணலாம்னு குடும்பத்தில் பேசி அதுக்கு ஒரு திட்டம் போடுவீங்க, அதுக்கு ஒரு வடிவம் கொடுப்பீங்க. அதுபோல் குரு சுக்கிர சேர்க்கை 9ஆம் இடத்துல இருக்குது. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு பார்வை ராசியிலே இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை, சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஆடி மாதம் பெருசாக எதுவும் நடக்கிறாது. ஆனால் ஆவணி மாதம் நடக்கிறதுக்கு அச்சாரம் நடக்கும், உத்திகை நடக்கும். அதுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. ஆடி 18 பெருக்கு வரும். ஆடி 18ஆம் தேதி அன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். விசேஷம் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களும் வாங்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் நட்சத்திரம் திதி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆடி 18ஆம் தேதி அனைத்து காரியங்களும் பண்ணலாம். திருமணம் பண்ண முடியாது, ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் பண்ணலாம். பெண் பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறதெல்லாம் தவிர்த்துருங்க. பட் அது விஷயமாக பேசுகிறது, நகை வாங்குறது, ஜவுளி வாங்குறது, பட்டுப்புடவை எடுக்கிறது, திருமணங்களை இது பண்ணுறது, அதெல்லாம் செய்யலாம். சரியா? அது மாதிரி காரியங்கள்லாம் பண்ணலாம். மற்ற சுபஸ் காரியங்களும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஆடி மாதம் தங்கு தடை எதுவும் இருக்காது. காரியங்கள்லாம் மலமலன்னு முடியும். வீட்டு வேலை வேகமாக முடியும். அதுபோக சில பேர் பழைய வீட்டில் எதுவும் பழுது பார்க்குற வேலை இருந்தாலும் செய்யலாம். வீடை ரெனோவேஷன் பண்ணுறது, ரெக்டிஃபிகேஷன், மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்குறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்து நீங்கள் செய்யலாம். திட்டமிட்டபடி எல்லா காரியத்தையும் நல்லபடியாக செய்வீங்க. திடீர் பண வரவு இருக்கும். சரியா? ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல 12 கூடையவனும் 2 9 கூடையவனும் இருக்கிறதுனால திடீர் பணவர் வீட்டுக்கு வரும். ஏன்னா 12ஆம் இடம் திடீர் செய்கிற காரியம். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9 கூடையவன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் வரும். அதனால்
எப்போ என்ன நடக்குன்னு உங்களால் சொல்ல முடியாது. எதிர்பாராத பணம் வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த ஆடி மாதத்தில் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. அந்த திருப்பணிகள் நல்லபடியாக இருக்கும். ஆலய திருப்பணிகள் ஆர்வமாக பண்ணுவீங்க. அதில் ஒரு ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வருவீங்க. வயதானவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கும். புதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா, 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸ்தான பலம் பட்டு அதிநட்பில் தான் இருக்கிறாரு. கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரியா, உடல் சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அலர்ஜி சம்மந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. ஃபுட் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்த போதிலும் பொதுவாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. மனசில் உற்சாகமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காரியங்களெல்லாம் நல்லபடியாக முடிங்க. சரியா, காரியங்களெல்லாம் திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யுங்க. ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் சில காரியங்களில் திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் போகலாம். கடைசி நேரத்தில் கை நழுவி போகலாம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறது வந்து என்ன பண்ணுவார்னா, கடைசி நேரத்தில் தட்டி விட்டுருவார். எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் அது நம்மளை மீறி போயிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பிளான் பண்ணி செய்யுங்க. உடன் இருக்கிறவங்க, கூட்டு தொழில் பங்கு சந்தையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். பங்காளிகள், அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, கூட்டாளிகள், ஆமாம், பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். அவங்களால சில தொல்லைகள் வரலாம். வேலை பார்க்குற இடத்துல சில இது இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற விதத்தில் சில தொய்வு இருக்கும். எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க. சில நேரத்தில் உடன் வேலை பார்க்குறவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால் சில உத்தியமன்றவங்களுக்கு சில மன சோர்வு வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அதே மாதிரி பண புழக்க வளத்திலும் சில தடுமாற்றம் இருக்கும். எதையும் யோசித்து செய்யணும். ஏன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, அதுபோக சனி பகவான் சுபத்துவமாக வராரு. உங்கள் ராசிக்கு 5, 6 கூடவன் சுபத்துவமாக இருக்கிறாரு. பிள்ளை விஷயத்தில் நல்லா இருக்கும். நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா சனி பகவான்கிறது பெரிய சப்ஜெக்ட்டு. அவர் உங்கள் ராசிக்கு புத்திர ஸ்தானாபதி, ரணருண ரோக ஸ்தானாபதி. அவர் புதன் பார்வைக்கு வர்றது கூடுதல் சிறப்பு தான். அடுத்து சுக்கிரன் பார்வைக்கு வருவார். ஓகே, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2, 9 கூடையவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி. அடுத்து பாக்கிய ஸ்தானாபதி. அவர் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வந்துடுவார். 30/7/2024. அவர் வந்து சிம்மத்துக்கு வர்றது வந்து நல்ல அமைப்பு தான். கொஞ்சம் விரையாக இருக்க தான் செய்யும். 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. இருந்தாலும் விரையம் இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். சரியா, நினச்ச நேரம் செய்ய முடியாது. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் பகைமைப்படுறாரு. ஸோ 30ஆம் தேதிக்கு மேலே ஒரு பலன் இருக்கும். 30ஆம் தேதி வரைக்கும் இயல்பாக இருப்பீங்க. ஜூலை 30க்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தசாபுத்தி பலம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தசாபுத்தி குரு திசையோ, ராகு திசையோ, சனி திசையோ, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடக்கிற செவ்வாய் திசையோ பலம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரலாம். அநேகமாக இந்த காலகட்டத்தில் சனி திசை புதன் புத்தி நடக்கிறவங்க, சூரிய திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க, குரு திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க, செவ்வாய் திசை குரு புத்தி நடக்கிறவங்க, குரு திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். மற்ற திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா, தசாபதி வலையிலனா சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். கடன் படுற மாதிரி இருக்கும். கடனை அடைக்கிறதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து அனுபவமாக இருக்கணும். சரியா, அனுபவமே ஆசான். வீட்டில் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை வாங்கிக்கணும் இக்கட்டான நேரத்தில். எதுக்கு நான் கொஞ்சம் திருப்பி சொல்கிறேன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் மறைகிறாங்க. உங்கள் ராசிக்கு 1, 10 கூடையவன், 2, 9 கூடையவன். புதன் வந்து 22/9/2024 வரைக்கும் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ அடுத்து வருகின்ற ஒரு 2 மாத காலத்துக்கு வந்து புதன் வந்து 50% தான் பலன் கொடுப்பார். சுக்கிரனும் ஒரு 26 நாளுக்கு 30ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 25-26 வரைக்கும் ராசி 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 25க்கு மேலே ஒரு நல்ல ஸ்டெபிளைஸ் ஆகி போகும். அது வரைக்கும் கன்னி ராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு ராஜயோகாதிபதியும் ராசிநாதனும் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. சரியா, கொஞ்சம் நல்ல நிலைமையில் இல்லை. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இதில் புதன் வந்து நட்பில் இருக்கிறாரு சிம்மத்தில். சுக்கிரனுக்கு நட்பு கிடையாது. புதனுக்கு 12ஆம் இடம் மறைவு. ஆனால் சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லை. 2 பேருமே 50% தான் இருக்கிறாங்க. 50% தான் உங்களுக்கு பலனை கொடுப்பாங்க. அதனால் குடும்பத்தில் வந்து வர வேண்டிய பணம் பற்றாக்குறையாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு அந்தளவு மதிப்பு இருக்காது. தாப்பனார் வழியில் சில இழுபறிகள் இருக்கும். தாப்பன வழி சொத்துக்கள் கிடைக்கிறத சில தாமதம் இருக்கும். தாப்பனுக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். தொழிலில் சில மாற்றங்கள் இருக்கலாம். தொழில் ரீதியாக எடுத்த காரியங்கள் கைகூடாமல் போகலாம். வீண் அலைச்சல் விரயம் இருக்கலாம். இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகலாம். தொழிலுக்காக நீங்கள் அலையலாம், திரியலாம், பிரயாணம் பண்ணலாம். இப்படிலாம் சில இது நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்த போதிலும் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறது லாபம்தான். சரியா, சூரியன்
11ஆம் இடத்துல இருக்கிறது சில அமைப்பு ரீதியாக சில நல்ல பலன்களை கொடுப்பார். அரசு தொடர்பான வேலைகள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சில காரியங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், விவசாயம் இது சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் ஆடி மாதம் வந்து கொஞ்சம் விரையும் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் காலத்தை கழிக்கணும். ஓகே, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா செல்வாக்கு இருக்கும். நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, கரெக்டாக வருது. வெகுஜன தொடர்பு, பொது வாழ்க்கை, அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கும் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல, ஒரு நல்லபடியாக போகும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில கஷ்டங்களுக்கு ஆட்பட்டு தான் ஆகணும். சரியா? அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சூரியன் எப்போல்லாம் வளர்க்குறாரோ அப்போ வந்து அரசு உத்தியோகம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கன்னி ராசியில் கலைஞர்கள், திரைப்படம், சின்னத்திரை, இயலிசை, நாடகம், மியூசிக், ஓவியம், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். நல்லா இருப்பீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, கூடுதலான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ செல்வங்கள் நல்லபடியாக படிப்பீங்க. நல்ல படிப்பில் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள், கன்னிராசி பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல ஒரு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து டக்குன்னு நடக்கும். ஸோ ஆடி மாதம் வந்து ஒரு கலப்பு பலனாக தான் நடக்குது. 100க்கு 60% நல்லா இருக்குது, 40% கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா? அதுக்கு தான் வந்து இந்த ஆடி பௌர்ணமிக்கு விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அந்த விரதம் வந்து முக்கியமான விரதம், கோகிலா விரதம். அந்த கோகிலா விரதங்கிறது வந்து எப்படின்னா, சக்தி அன்னை பார்வதி வந்து சிவனை நோக்கி இருந்த விரதம். அந்த அம்மா வந்து தஷன் மகளாக ஒரு காலத்தில் பிறந்தது. ஒரு யுகத்தில் வந்து தஷன் மகளாக தாஷானியாக பிறந்து சிவபெருமானை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து தீக்கெறியாகி தன்னை மாய்ச்சிக்கிறோம். அப்புறம் மறுபடியும் அது விரதம் இருந்து சிவன் கூட போய் சேர்ந்த அன்றைக்கி தான் ஆடி பௌர்ணமி. அது முக்கியமான நாள். சக்தி வந்து சந்திரன், சிவன் வந்து சூரியன், 2 பேரும் சமசத்துவம் பார்த்துக்கிறாங்க. இந்த அமைப்பு வந்து உங்கள் ராசிக்கு வந்து இந்த வருடம் ஆடி பௌர்ணமி வந்து 5ஆம் இடம் மகரத்திலும் 11ஆம் இடம் கடகத்திலையும் நடக்கு. ஸோ கடக மகர ராசிகள் ஒரு நீர் ராசியிலும் நில ராசியிலும் ஆடி பௌர்ணமி நடக்குது. மிகச்சிறப்பு. அந்த சிறப்பான நாள் என்று நீங்கள் வந்து விரதம் இருங்க. நல்ல நிலையில் இருக்கிறவங்க விரதம் இருங்க. வயோதிகர்கள், உடல்நல கோளாறில் இருக்கிறவங்க, மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க செய்ய வேண்டாம். ஏன்னா மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க வந்து விரதம் இருக்க முடியாது. அதனால் நார்மலாக நல்ல கண்டிஷனில் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதிலும் இருக்கலாம். இதுக்கு வந்து சூரியன் ரொம்ப முக்கியமானவர். பொதுவாக விரதம், அமாவாசை விரதமோ பௌர்ணமி விரதமோ சூரியன் தான் முக்கியம். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் வந்து சமசத்துவமாக இருப்பார் சந்திரனுக்கு. அமாவாசை அன்னைக்கு சூரியன் கூட சேர்ந்து இருப்பார். சந்திரனுக்கு வந்து இரவு பொழுது தான். அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு இரவில் வந்து கிரிவலம் வாங்க அப்படிங்கிறாங்க. அம்மன் வழிபாட்டில் இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சிவனுக்கு வந்து காலையிலே கும்பிடலாம். கோயிலில் போய் சிவபெருமானை கும்பிடலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சிவனுடைய அருளை பெறுறது தான். ஏன்னா சூரியனை தான் சிவனாக நினச்சி கும்பிட்டுருக்குறாங்க. சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அந்த சூரிய பவனை கும்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 21/7/2024 ஆடி 5ஆம் தேதி நாளை மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தீங்க. காலை கடனை முடிங்க, ஸ்நானம் பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். செப்பு பாத்திரத்தில் இல்லைனா இல்லைன்னா பித்தளை, செப்பு, வெண்கலம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு சூரியனுக்கு நீர் வார்த்துங்க. நீர் வார்த்தி அவர் நாமத்தை சொல்லுங்கள். அப்படி முடியாதவங்க வந்து சும்மா தூய ஆடையை கட்டிக்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். விபூதி பூசிக்கிட்டு சூரியனை பார்த்து சூரியனுடைய நாமத்தை சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், இதை மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள். இதை மனப்பாடம் பண்ண முடியாதவர்கள் சூரிய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் சூரிய தேவா நமக, சூரிய பவனே நமகன்னு ஒரு 21 தடவை சொல்லுங்கள். அந்த நாமம் என்னென்னா, அருக்கனை போற்றி, ரவியை போற்றி, ஆதித்தனை போற்றி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, உத்தர நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, உத்தராட நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, வெய்யவனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, நவக்கர தலைவனை போற்றி, புதிர்காரகனை போற்றி, தகப்பனை போற்றி, மூதியர்களை போற்றி, சிம்மராசியில் ஆட்சி செய்வனை போற்றி, மேசராசியில் உச்சமடைவனை போற்றி, கலியுத்த காப்பவனை போற்றி, பேரருளை போற்றி, பிரபஞ்சமை போற்றி, ஒளியே போற்றி, சுபிச்சமை போற்றி, ஓங்கார பொருளை போற்றி, ஒளிமயமானவனை போற்றி, எங்கும் நிறைந்தவனை போற்றி, எதிரிகளை வெல்பவனை போற்றி, தேக ஆரோக்கியம் தருவனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, அன்பை தருவனை போற்றி, அறிவை தருவனை போற்றி, ஆற்றலை தருவனை போற்றி, ஈவு இறக்கம் கருணை காரணியம் தருவனை போற்றி, காருண்ய மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, கர்ணனின் தகப்பனை போற்றி, பரதியை போற்றி, பதுமனை போற்றி, பகலவனை போற்றி, பாஸ்கரனை போற்றி, ஆதித்தனை போற்றி, ஆத்மகாரகனை போற்றி, ஆத்மபலம் தருவனை போற்றி, சூரிய பவனை போற்றி. இப்படின்னு ஒரு நாமத்தை சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பகலில் வந்து காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு சாப்பிட வேண்டாம், விரதம் இருங்க. பழம், ஜூஸ், தயிர், மோர் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. சாயந்தரம் 4 to 5 பக்கத்தில் இருக்க சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்பாளை கும்பிடுங்க. அடுத்து சிவனை கும்பிடுங்க, விளக்கு போட்டு வாங்க.
நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். உங்கள் ஜாதகத்தில் எதுவும் கிரக தோஷங்கள் இருந்துச்சுன்னா, தீராத தோஷங்கள், தீராத பிரச்சனை இருந்துச்சுன்னா தீர்க்கப்படும். அந்த அம்பாளுடைய கருணை கிடைக்கும். 4 to 5 போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி ஈவினிங் 6:18 வரைக்கும் தான் இருக்குது. சாயந்தரம் 6:18 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. நல்லபடியாக நடக்கும். சரி நேயர்களே, இப்போ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பணம் பூர்த்தியாகும் நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் கைக்கு வர வேண்டிய நாட்கள், பணம் கையில் புழங்க அதிகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 19 இன்றைக்கி தான் 20, 21. அநேகமாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் கன்னிராசி நேரம் நல்லா தான் இருந்திருப்பீங்க, கையில் காசு பணத்தோடு இருந்திருப்பீங்க. நாளைக்கும் இருக்கும் 31 அதுக்கடுத்து ஆகஸ்ட் 1, 4, 5, 11, 12 இந்த நாட்கள்லாம் கையில் கொஞ்சம் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் கொஞ்சம் பச்சை கலரை வச்சுக்கோங்க. டார்க் க்ரீன் அல்லதுனா லைட் க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு ஒரு லக்கை கொடுக்கும். ஏன்னா புதனுடைய கலர் அல்லவா, அதனால் புதன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அவர் கலரை கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அவருடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி ஆடி மாதம் வந்து நல்லா தான் இருக்குது. நான் அடுத்து வந்து உங்களுக்கு கிரக பயிற்சிகள் போடுறேன், தசாபுத்தி பலன்கள். சரியா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரத்துக்குமே நான் போடுறேன். செவ்வாய் திசை வந்து கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களும் நடக்கும். இந்த அஸ்தம் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் செவ்வாய் திசை கொஞ்சம் வயசில் நடக்கும். செவ்வாய் திசைக்கும் செவ்வாயுடைய நிலைப்பாடுக்கும் போடுறேன். செவ்வாய் திசையிலேருந்து போடுறேன். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, இந்த 5 திசைக்கும் உங்களுக்கு வந்து ஜாதக லக்கண ரீதியாக பலன்களை போடுறேன். பரிகார வழிபாடை சொல்கிறேன். அதுபோல் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது. நவகிரக தோஷத்துக்கு சில வழிபாடு இருக்குது, அதை சொல்கிறேன். அதுபோக உபசான தெய்வங்கள் என்ன, நட்சத்திரத்துக்கும் உங்கள் ராசிக்கும் லக்கண ரீதியாக உங்கள் உபசான தெய்வங்கள் என்ன, அதையும் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். அதுபோக காலபைரவர் வழிபாடுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போடுறேன் நான். அது சனி செவ்வாயை மையப்படுத்தி உள்ளது. இப்படி நிறைய இருக்குது. சரியா, எல்லாமே வந்து நான் ஒரு ரத்தின சுருக்கமாக தான் சொல்லுவேன், முக்கியமானதான் எடுத்து போடுவேன். நிறைய இருக்குது ஜோதிடத்தில். எல்லாத்தையும் போட்டோம்னா உங்களுக்கு குழப்பமாயிரும். எந்த சாமியை கும்பிடணும் அதில் பெரிய குழப்பம் வந்துடும். அது சாமியை கும்பிட வேண்டியதான், அன்றைக்கி நாள் பார்த்து கும்பிட்டுட்டே விட்டுணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த ஓரை பார்த்து நாள் பார்த்து கரெக்டாக சொல்லுவாங்களே, இந்த கேரம் போர்டில் காயின் பார்த்து அடிப்பான் பார்த்தீங்களா, அது மாதிரி அடிக்கணும். ரெட்டு போட்டுட்டோம்னா பின்னாடி பாலை போட்டுடணும். அது மாதிரி தான் அந்த நேரங்காலம் பார்த்து சாமியை கும்பிட்டுட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும். அதை தான் நான் சொல்லுவேன். சில பேர் போட்டு பரிகாரம் வழிபாடு அவரை பாரு இவரை பாரு திணிப்பாங்க. அங்கே போங்க இங்கே போங்க, அதை செய்யுங்க, அந்த கடையில் பொருள் வாங்குங்க, இந்த ஆளை பாருங்கள், அவரோட ஃபோன் நம்பர் இது, அவர் மட்டும்தான் அதை செய்வார், மற்றவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. நீங்களாகவே இருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சூரிய நமஸ்காரத்தை கும்பிடுங்க. சூரியனை யார் வேணாலும் கும்பிடலாம். அவருக்கு டோக்கன்லாம் கிடையாது, கட்டணமும் கிடையாது. நம்ம வீடு தேடி வர்ற கடவுள் சூரியன், கண்கண்ட தெய்வம், காருண்ய மூர்த்தி. அவரை கும்பிடுங்க. சிவன் கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் சிவன் கோயில் இல்லையா, ஆடி பௌர்ணமிக்கு அம்பாளை கும்பிடுங்க. ஆடி மாதம் முழுக்க அம்பாளை கும்பிடலாம். மாரியம்மனை கும்பிடலாம், கருமாரியம்மனை கும்பிடலாம், காளியம்மனை கும்பிடலாம், துர்க்கையம்மனை கும்பிடலாம். அதை செய்யுங்க. சரியா, அது ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு உத்திரட்டாதி நட்சத்திரம் வாங்கியிருக்கிறதுனால கணவன் மனை உறவு இதான் ரொம்ப முக்கியம். மற்றதில் கூட வளர்ந்துருங்க. புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா கருமாரியம்மனை தான் கும்பிடணும். சரியா, கருமாரியம்மன் கருணை தான் உங்களை கடைசி வரை காப்பாற்றும். ஏப்ரல் 26, 2025 அடுத்த வருஷம் ஏப்ரல் 26 வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது, என் புருஷன் என்னை விட்டு போயிடக்கூடாது, என் புருஷன் என் பேச்சை கேட்கணும் அப்படி நினைக்கிற தாய்மார்கள் கருமாரியை கும்பிடுங்க. எப்போ கும்பிடணும்? வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 கும்பிடுங்க. அதுபோக வருகிற பௌர்ணமி, ஒவ்வொரு மாதம் வருகிற பௌர்ணமிக்கு அம்பாவை கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை கும்பிடலாம். சரியா, வெள்ளி ஞாயிறு 2 நாள் தான் அம்மன் வழிபாடுக்கு சிறந்த நாட்கள். அதை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இந்த வழிபாடை கொஞ்சம் கூடுதலாக்கிக்கோங்க. சரியா, வாரம் 2 நாள் கூட போய் கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமையும் கும்பிடுங்க, ஞாயிற்றுக்கிழமையும் கும்பிடுங்க. வழிபாடை சுத்தமாக்கிக்கோங்க. அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமிக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஒரு நாள் கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்லது நடக்கும். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தையில் நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் வீக்காக இருக்குது கன்னிராசிக்கு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. நல்ல விதமாக பறக்கப்படாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, 7 குடையவனும் இப்போ நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் குரு. ஆனால் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாரு. செவ்வாய் வந்து ஒரு பாப கிரகம், கன்னிராசிக்கு ஆகாத கிரகம், கன்னிராசி எப்படா கவுத்து விடலாம் நினைக்கிற கிரகம். அவர் கூட போய் சேர்ந்துருக்கிறாரு. இதில் வந்து எப்படி நடக்குன்னு பார்க்கணும்னா, ஒரு கெட்டவன் வந்து நல்லவன் கூட சேர்ந்ததுனால கெட்டவன் நல்லவன் ஆகிட்டார், ஆனால் நல்லவனை கெடுத்துட்டார். சரியா, இப்போ வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒரு கெட்டவன் போய் நல்லவன் தோள்பட்டில் பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடிகார ஒரு நல்லவங்கிட்ட போய் சேர்ந்துட்டான், நல்லவங்க மேலே கையை போட்டுட்டான்னா இவன் என்ன செய்வானா, அவனை பாடாப்படுத்துவான். நல்லவன் என்ன பண்ணுவான், விடுப்பா அப்படி சொல்லி சமாதானம் பண்ணிகிட்டே வந்து தான் இயல்பு நிலை இழந்துருவான். அது மாதிரி தான் செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம், கன்னிராசிக்கு ஆகாத கிரகம். அவர் வந்து குருவை பிடிச்சிட்டாரு. ஸோ குரு இயல்பு நிலை இழந்துட்டார். உங்கள் ராசிக்கு 7 கூட இயல்பு நிலை இழந்துட்டார்.
அவர் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே இயல்பு நிலை இழந்திருக்கிறார் ஆகஸ்ட் 21 வரைக்கும். அதுபோய் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கிருபுருன்னு இருந்துட்டு தான் இருக்கும். சரியா? தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கும் 7ஆம் இடம் வீக்கானவங்களுக்குலாம் இந்நேரம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். கன்னிராசியில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் முட்டல் முதல் இருக்க தான் செய்யும். அந்நேரம் இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அது ஷார்ட் அவுட் ஆயிரும். சரியா? கொஞ்சம் தலைக்கு வருது, தலைப்பானோட போயிடும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா நேர்களே? ஆனால் ராசி பலன்லாம் நல்லா தான் இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன் 160% நல்லா இருக்குது, 40% கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க, இருங்க. ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்ல முடியும். சரியா நேர்களே? உங்கள் ஜாதகத்தை பார்க்காம நான் பொதுவெளியில் இந்த கிரகங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பலனை சொல்கிறேன். அது உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக தான் வரும். வாழ்த்துக்கள். சொன்ன வழிபாடு பண்ணுங்கள், விரதத்தை அனுஷ்டிச்சிங்க, கடைப்பிடிங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. எல்லாமல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திர நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.